தண்டல் படம் பற்றி விரிவாக காணலாம். தமிழ் சினிமாவில் கடற்கரையை மையமாக கொண்டு உருவான திரைப்படங்களில் தனித்துவமான இடத்தை பிடித்திருக்கும் படம் தண்டல். நாக சைதன்யா மற்றும் சாய் பல்லவி இணைந்து நடித்திருக்கும் இந்த படம் பார்வையாளர்களிடையே கலவையான விமர்சனங்களை பெற்றது. படத்தின் கதை மற்றும் கருத்து. தண்டல் படத்தின் கதை: ஸ்ரீகாகுளத்தைச் சேர்ந்த ஒரு மீனவன் தற்செயலாக பாகிஸ்தான் கடற்பரப்பில் சிக்கிக்கொண்டு அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறான் என்பதை மையமாக கொண்டது. இது ஒரு சாதாரணமான திரைக்கதை போல தோன்றினாலும் இதில் நாட்டுப்பற்று, மனிதநேயம் போன்ற உணர்வுகள் கலந்து வழங்கப்பட்டுள்ளது. மீனவனாக நாக சைதன்யா கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். குறிப்பாக கடலில் சிக்கிக்கொண்ட காட்சிகளில் அவர் வெளிப்படுத்தும் உணர்வுகள் நன்றாக வந்துள்ளது. சாய் பல்லவிக்கு ஒரு சிறிய கதாபாத்திரம் தான் இருந்தாலும் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். துணை கதாபாத்திரங்களும் தங்களது பங்களிப்பை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இசை மற்றும் ஒளிப்பதிவு. தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருக்கும் பின்னணி இசை படத்தின் கதையோட்டத்திற்கு ஏற்றவாறு அமைந்துள்ளது. குறிப்பாக கடல் சார்ந்த காட்சிகளில் இசை மிகவும் சிறப்பாக இருக்கிறது. ஒளிப்பதிவு படத்தின் காட்சிகளை மிகவும் அழகாக பதிவு செய்திருக்கிறது. பலம். படத்தின் கதை நாட்டுப்பற்று மற்றும் மனிதநேயம் போன்ற உணர்வுகளை நன்றாக வெளிப்படுத்துகிறது. கடல் சார்ந்த காட்சிகள் மிகவும் அழகாக படமாக்கப்பட்டுள்ளது. பலவீனம். கதை சற்று இழுபறி தன்மையுடன் இருப்பதாக சிலர் கூறியுள்ளனர். சில காட்சிகள் தேவையின்றி நீளமாக உள்ளதாகவும் கருத்துக்கள் இருக்கின்றன. மொத்தத்தில் தண்டல் படம் ஒரு முறை பார்க்கலாம் என்ற அளவிற்கு இருக்கும் படம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.